வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ இது வந்து லைனிங் ப்ளவுஸோட கை தான். இது வந்து நம்ம லைனிங் ஒட்டிக்கிட்டோம். லைனிங் ஒட்டி பெரட்டி அமுக்கு தையலும் போட்டுக்கிட்டோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க, அமுக்கு தையலும் போட்டுக்கிட்டோம். இப்போ இதை எப்படி நம்ம கை கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ ரெண்டு கையவும் நல்லா சமமாக வச்சுக்கிறணும். இது மாதிரி சமமாக வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி மடிக்கணும். நல்ல பக்கம் ரெண்டும் உள்பக்கமாக இருக்கணும். நம்ம எப்படி போட்டு வெட்டுறோமோ அது மாதிரி ரெண்டு கிளாத்தும் நம்மளுக்கு சமமாக அப்படி இருக்கணும். அப்படியே நல்லா ஒன்று போல் நீ விட்டுக்கணும். இப்போ இது வந்து நம்மளுக்கு கீழ்ப்பக்கம்னா கையோட இறக்கம். இது வந்து இந்த பார்டர் வருதுல, இது கீழே வந்துடணும். இது வந்து நம்மளுக்கு மேலே வந்துடணும். இது மேல் பக்கம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம குறிக்கும் போது எந்த அளவுக்கு வருதுங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்குறோம். இப்போ இதுதான் அளவு ப்ளவுஸ். கஸ்டமர் வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். கொஞ்சம் இறக்கம் கேட்டாங்க, ரொம்பவும் கேட்கல. ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கேட்டிருந்தாங்க, அதனால விட்டுருக்கோம். இப்போ நம்ம கையை வந்து மடித்து போட்டிருக்கோம் இந்த அளவுக்கு. ஓகேங்களா? மார்க்கர் வச்சு இப்போ இதுக்கு இதெல்லாம் வந்து மடித்து தைக்க வேண்டியதில் நம்ம ஆல்ரெடி தைச்சிட்டோம். இந்த கிளாத் தான் நம்ம உள்ளே பிடிச்சி விட்றதுக்கான இது கிளாத்து. இதெல்லாம் நம்ம தையல் போட்டுக்க வேண்டியது. எத்தனை தையல் நம்மளுக்கு தேவையோ அத்தனை தையல் நம்ம போட்டுக்க வேண்டியது. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு அவ்வளோதான், இந்த வரிவுதான். இப்போ ஒரு சில ப்ளவுஸில் வந்து கைக்கு அகலம் சுற்றளவு பத்தாமல் இருக்குது அப்படின்னா எப்படி வெட்டணும்னா இதை நம்ம இதை வெட்டிக்கிறோம். இப்போ இதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த 4 பீஸ் இதில் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு கை தைக்கிறதுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம இப்படி கொடுத்துக்க வேண்டியது. இந்த பக்கமாக இப்படி கொடுத்து அகலத்தை கூட்டிக்கலாம். பத்தாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இப்போ இதுக்கு போதுமான அளவு. இதில் அப்படியே லைட்டாக குடஞ்சி இந்த பக்கம் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இந்த பக்கம் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இதில் ப்ளவுஸில் வந்து முக்கியம் அது கவர் தட்டு தான் முக்கியம். அப்போ தான் ஜாக்கெட் வந்து நம்மளுக்கு படிமானமாக உட்காரும். இதை இப்போ வந்து இந்த சின்னதாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு முன்பக்கம் வரணும், பெருசாக இருக்கிறது வந்து பின்பக்கம் வரணும். இதை தச்சுக்கிட்டு இந்த பிசரை நம்ம கழிச்சு எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கை இது மாதிரி வெட்டி தச்சு பாருங்கள். சூப்பராக நம்ம பழகிக்கலாம்.